ஓகே. இந்த ஃபாண்ட் ஆல்சோ வேற வேற ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணணும்ல. நம்மளுடைய சைட்டுக்கு வேற வேற ஃபாண்ட் யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்களுடைய ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு இது பண்ணி யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஃபாண்ட் ஃபேமிலியில் அவங்களுடைய யூஆர்எல் எடுத்துகிட்டு வந்து போட்டோம். சப்போஸ் இந்த யூஆர்எல் இல்லை அப்படின்னா இந்த ஃபாண்ட் ஃபேமிலி ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகாது. கரெக்டு தானே? ஏன்னா இதுக்கான விஷயத்தை எங்கே எழுதி வச்சுருப்பாங்கன்னா இந்த இடத்துல தான் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இந்த யூஆர்எல் நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணாலே டிஃபால்ட்டாக சான்ஸ்கிரிட் அப்படின்ற ஃபாண்ட் ஃபேமிலி தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியோட யூஆர்எலை லிங்க் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஐகான்ஸ் அப்படின்ற மாதிரி இதுக்குமே கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபாண்ட் ஆப்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா இதில் ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, பெய்டு வெர்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஐகான்ஸ், இதில் உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ நேம் கொடுத்துட்டிங்கன்னா வரும். இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வரும். ஓகேங்களா? அதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அது இந்த ஐகான். ஃபோனுக்கு இந்த ஐகான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த ஐகான். ஓகேங்களா? சர்ச் பண்ணுறதுக்கு இது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, லிங்க்டின் போகலாம். லிங்க்டினோட ஐக்கானு. ஓகேவா? எது வேணுமோ நீங்கள் அதை இமெயில். ஓகேங்களா? இந்த ப்ரோ வெர்ஷன் இருக்கிறது எதுக்கு தேவையில்லை. இதில் ஃப்ரீ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கிற ஒரு விஷயம் மட்டுமே நமக்கு கிடைக்கும். ஹோம். ஓகேங்களா? ஹோமோட ஐகான்ஸ் எல்லாமே இங்கே வரும். ஓகே. இதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா, நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் ஹெச்டிஎம்எலுக்கு நான் இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? இதை காப்பி பண்ணிக்கிட்டு இதை நான் ஹோமுக்கு முன்னாடி இப்படி வைக்கிறேன். ஓகேவா? ஹோமுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் ஏதாவது வருதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். நம்ம கோடிங் அங்கே இருக்குது, ஆனால் நமக்கு அந்த ஐகான் வரல. ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய யூஆர்எலை லிங்க் பண்ணணும். இதுக்குன்னு சம்திங் சிஎஸ்எஸ்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த சிஎஸ்எஸ் இருந்தால் தான் இது கரெக்டாக ரெண்டாக ஆகும். இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம style.cssல சம் சிஎஸ்எஸ் எழுதுனதால தான் இந்த பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கு. சப்போஸ் இந்த சிஎஸ்எஸ்ஸை நம்ம என்டர் பண்ணலை, லிங்க் பண்ணலை அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்டைல்லாம் எழுதி வச்சிருக்கோமோ அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை லிங்க் பண்ணி கரெக்டாக இங்கே வைக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த பேஜ் இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? சரி, இங்கேயும் ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க வந்து இதை எழுதி வச்சிருக்காங்க. ஓகேவா? இதை எப்படி நம்மளுடைய சிஸ்டத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்குது. நீங்கள் இந்த சைட்டில் போயிட்டு சைன்இன் பண்ணணும். ஓகேவா? சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு யூஆர்எல் ஒன்று கொடுப்பாங்க. ஓகேவா? இல்லை எனக்கு சைன்இன் பண்ணுறதுலாம் தெரியாது அப்படின்னா குவாண்டாசம் சிடிஎன் அப்படின்னு போட்டிங்கன்னா, அதாவது இது என்ன அப்படின்னா கரண்ட்டாக லைவ் வெர்ஷனில் இருக்கிற எல்லா சிடிஎனோட லைப்ரரி இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஒன்று உங்களுக்கானது, இது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் தப்புனா கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு காப்பி லிங்க் யூஆர்எல் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்று கிளிக் பண்ணி பாருங்கள். காப்பி யூஆர்எல் கிளிக் பண்ணுறேன். இது வருது. நம்ம என்ன செய்யணும்னா இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். நான் ரொம்ப சோம்பேறி அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலேயே எல்லாமே வந்துடும்.
அதுலேயே எல்லாமே இருக்கும். இப்போ வருமா அப்படின்னு கேட்டால் வந்துடுச்சு. ஹோம் ஐக்கான் அங்கே வந்துடுச்சு. ஓகேவா? இதே விஷயத்த அகைன் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு இமேஜில் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பெருசு சின்னதுன்னு பண்ணிக்கலாம். என்னுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா லோடு இந்த சைட்டு லோட் ஆகுறதுக்கான டைமை வந்து ரிடியூஸ் பண்ணும். இமேஜாக இருந்தால் லோடு சீக்கிரமாக ஆகாது. ஓகேங்களா? அதனால ஐக்கான் தான் போகும். சரி, இந்த ஐக்கான் வந்து இப்போ பிளாக் லெவல் எலமெண்ட்டாக என்ன எலமெண்ட்? இன்லைன் எலமெண்ட். இன்லைன் எலமெண்ட். ஓகேவா? பக்கத்தில் இப்போ அபோட் இருக்கு, மெனு இருக்கு. உங்களுக்கு ஐக்கான் நீங்க வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா மேலே ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குல்ல, இந்த செக்ஷன் மாதிரி கூட போட்டுக்கலாம். இது ஃபோன். ஓகேவா? ஃபோன் டைப் பண்ணுங்க. வருதா? இது வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செக்ஷனை நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு ஐக்கானு இமெயில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமெயிலை கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் வரும். அதாவது இமெயில் அனுப்புறதுக்கான ஒரு விஷயம். இப்போ மொபைல் நம்பர் இதையுமே கிளிக் பண்ணால் கால் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வர வைக்கலாம். இதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்னு தேவையில்ல, ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஏஹெச்எஃப் டேக்லேயே பண்ணிடலாம். ஓகே, இந்த செக்ஷனை இப்போ சும்மா பண்ணிடலாம். ஓகே, இந்த செக்ஷனை இப்போ எப்படி பிரிப்பீங்க? இந்த செக்ஷன் நான் பிரிக்கும்போது 1 by 1 சொன்னேன்ல, இந்த செக்ஷனை எப்படி பிரிப்பீங்க? விஜி, நிவேதிதா, யாரோ ஒருத்தவங்க. ஓகே,
இப்போ இது வரைக்கும் ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதில் யாருக்கா டவுட் இருக்கா? அதாவது கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, இந்த செக்ஷனை எப்படி பண்ணணும்னு கேட்டிருந்தேன். நீங்கள் இந்த டிவெல்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன சொல்றது, எதுக்குமே டிவ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே கூட வச்சுக்கலாம். டிவ் லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே ஒரு இடத்துல இருந்தால் நான் இதை மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னவே நீங்கள் அவங்களுடைய சிஸ்டத்தை பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா, இது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது, இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. அப்போ இது தனி பிளாக்கா, இது தனி பிளாக்கா, இது தனி பிளாக்கா, இது மூணுத்தையுமே நான் ஒரு இடத்துல வைக்கலாம். ஓகேவா, பேரண்ட் கிளாஸில் வைக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது மூணுத்தையும் நான் பேரண்ட் கிளாஸ்க்குள்ளார வைக்கலாம். இன்னொன்று, இது ரெண்டு மட்டும் லெஃப்ட் சைடு இருக்குது, இது மட்டும் ரைட்டு சைடு. ஓகேங்களா, ஸோ அதை தான் இப்போ பண்ணிட்டு இருந்தேன். லெஃப்ட் சைடு ரைட்டு சைடு. இனிஷியலாக நீங்கள் லெஃப்ட் ரைட்டுன்னு வைங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு செக்ஷனை தூக்கி ஒரு டிவ்குள்ளார போட்டுக்கோங்க, இது ரெண்டுத்தையும் தூக்கி ஒரு டிவ்குள்ளார போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு இது ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேரண்ட்டை போய் டிஸ்டர்ப் பண்ணுறதை விட இதுக்குன்னு ஒரு தனி பேரண்ட் வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் இந்த மாதிரி போட்டுச்சு. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்கப்பா, நான் இதுக்கு மேலே கொஸ்டின் கேட்குறதா இல்லை. ஓகேவா, எப்பயுமே 1 2. ஓகே, இப்போ நான் இந்த இமெயில் செக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் இங்கே நான் மூவ் பண்ணிக்க போகிறேன். இமெயில் செக்ஷனை மட்டும் மூவ் பண்ணிக்க போகிறேன். இமெயில் செக்ஷன் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு நான் கம்ப்ளீட்டாக நான் கொடுத்த போகிறேன். அப்படின்னா நான் யூகே பொசிஷன் ரிலேட்டிவ் லெஃப்ட் மூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டாப்பு 10 மூவ் பண்ணிக்கிறேன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இன்னொன்று, எனக்கு இது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் வரணும். இது ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் வரணும். அப்போ என்ன செய்யலாம், இது ரெண்டுத்தையும் இன்லைன் பிளாக் அப்படின்னு கொடுத்தா பக்கத்தில் பக்கத்தில் வந்துருச்சு. எதுக்காக இன்லைன் பிளாக் அப்படின்னா, நான் ஹைட்டு வித்து கொடுப்பேன், அதனால் நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷனுக்கும் இந்த செக்ஷனுக்கும் கேப் விடணும். அப்போ நான் ஏதாவது ஒரு செக்ஷனுக்கு நம்ம மார்ஜின் லெஃப்ட் ஆர் ரைட்டு கொடுத்தாலே போதும். இப்போ மார்ஜின்ல இருந்து எனக்கு இங்கே மட்டும் கேப் வேணும் அப்படின்னா ரைட்டு 10 px இப்படி நான் கொடுத்துக்கிறேன். இப்படி நான் கொடுத்துக்கிறேன். இமெயில் செக்ஷனில் மார்ஜின் கொடுத்தாச்சு. என்ன மாற்றணும், ஓகே, இதனுடைய கலரு ஒயிட் கலராக மாற்றிக்கிறேன். ஸோ டைரெக்டாக டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு கலரு ஒயிட், ஃபோனுக்கும் ஒயிட், ஃபாண்ட் ஃபேமிலியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி
ஆப்ஷன்ஸ் ஓகே இதை வச்சாச்சு. இது எல்லாத்துக்குமே சோர்ஸஸ் போயிட்டு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல இருக்கும். காப்பி பண்ணிட்டு font family இந்த மாதிரி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த என்வலப்போட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது. ஸோ அதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணணும். அதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணணும். இந்த கலரை சேஞ்ச் பண்ணுறது நம்ம நார்மலாக எதனுடைய யூஆர்எல் எடுத்து போட்டிருக்கோம்னா ஃபாண்ட் ஆப்ஷன் ஓகேவா, ஃபாண்ட் ஃபேமிலியோட விஷயம்தான். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக ஒரு கலரை இந்த ஒயிட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம், கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஐகானுக்குமே அப்படி தான். இதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலே போதும். இந்த கிளாஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலர் அப்படின்னு கொடுத்தா வந்துடும். அதே மாதிரி இந்த ஐக்கானை பெருசாக்கணும் சின்னதாக்கணும் அப்படின்னாலுமே ஃபாண்ட் ஆப்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 15 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி அவங்களே 2 கிளாஸ் வச்சிருக்காங்க ஓகேங்களா. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் கொடுக்க போறோம். ஆமாம், ரெண்டுத்துக்குமே கலர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா FA solid அப்படின்னு இருக்குல்ல, இதனுடைய கிளாஸ். ஆமாம், இந்த FA solid அப்படின்றது 2 இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்லை எனக்கு தனித்தனியாக கொடுக்கணும் அப்படின்னா அதனுடைய நேம் வச்சு கொடுக்கலாம். காமனாக கொடுக்கணும் அப்படின்னா FA solid வச்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த FA solid வச்சு நான் கொடுக்குறேன். அது எப்படி வருதுன்னு பாருங்க. FA solidல போயிட்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி வரும் ஓகேவா. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரே டிசைனை எடுத்துக்கிச்சு. இப்போ திரும்பவும் இங்கே கொஞ்சோண்டு கேப் இருக்கு, இங்கே கொஞ்சோண்டு கேப் இருக்கு வேணும் அப்படின்னா மார்ஜின் ரைட் ஓகேங்களா. இதுக்கும் இந்த ஐக்கும் நடுவில் மார்ஜின் ரைட் தான். இந்த பாக்ஸுக்கு மார்ஜின் ரைட் தான் வேணும் அப்படின்னு நினைச்சா FA சாலிடுக்கு margin right 2 pixel கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி மூவ். ஓகே, மார்ஜின் ரைட்டு இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த செக்ஷன்ல நம்ம இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ இந்த செக்ஷன் இங்கே அடி வாங்கிட்டு இது என்ன ஏது அப்படின்றத பார்க்க வேண்டியதான். FA solid. ஸோ இதுக்கு டாப் ஏதாவது போட்டுருந்துருப்போம், அதனால் இதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். பொசிஷன் அப்சல்யூட்டு டாப். எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டன் பொசிஷன் அப்சல்யூட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்க. இங்கே நான் ஹைட்டு ஏற்ற ஏற்ற எனக்கு இந்த இடத்துல கொஞ்சோண்டு கேப்பாக வருது. இது என்ன ஒன்று கண்டென்ட் வேறு இருக்கா? ஓகே, இது இங்கிலீஷ் இது இருக்கு போல. ஓகே, இதை ஹைட் பண்ணிட்டு வரும்.
இந்த லாங்குவேஜ் செக்ஷனை ஹைட் பண்ணிட்டு செக் பண்ணுறேன் அது என்னவா இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த செக்ஷனுக்கும் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் நடக்குது. ஓகேவா, நம்ம இப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம் நடக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு ஒன்று இருக்கு. அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஓவர்ஃப்ளோ. ஓகேவா, எனக்கு இந்த செக்ஷனுக்கும் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு எக்ஸ்ட்ரா இதை வந்து நான் எடுத்துக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, இந்த செக்ஷனும் ஓவர்ஃப்ளோ வந்து அதாவது நான் கொடுத்த ஸ்பேஸை விட அதிகமாக எடுத்துக்குது அப்படின்றது தான் அதனுடைய மீனிங். ஓகேங்களா, இப்போ இதுக்கு பார்டர்னா செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு செக்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தாண்டி இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இந்த மாதிரி வருது. ஆனால் இவங்களுடைய செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இது ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அது ப்ராப்ளம் நடக்குது. ஸோ ஏதோ ஒரு செக்ஷன் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். அப்போ நம்ம எல்லா செக்ஷனுக்கும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எது ப்ராப்ளமாக இருக்கோ அந்த செக்ஷனில் போயிட்டு ஓவர்ஃப்ளோ இடன் அப்படின்னு கொடுத்துட வேண்டியது. ஓகேவா, கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராது. இந்த ஓவர்ஃப்ளோக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இது கூட இருக்கு. ஓகேங்களா, நாளைக்கு அது எப்படின்றத சொல்றேன். ஓகேங்களா, இன்னைக்கு ஓவர்ஃப்ளோன்னு ஒன்று இருக்கு, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த செக்ஷன் பண்ணும்போது ஓவர்ஃப்ளோவை டெப்த்தாகவே சொல்லுவோம். அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இப்போ கண்டென்ட் இங்கே இப்படி இருக்கு. ஓகேங்களா, இதுவே கண்டென்ட் வந்து ஃப்ளக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இங்கே கண்டென்ட் அதிகமானால் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா இதை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடும். இந்த பாக்ஸை ஓவருக்கு போட்டு கீழே வந்துடும். கண்டென்ட் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கு. இவங்க இப்போ ஃப்ளக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதால இது ப்ராப்பராக உட்காந்துட்டு இருக்கு. இதே நார்மல் டிவை மட்டும் வச்சு இது பண்ணிருந்தாங்க, டிஸ்பிளே இன்லைன் பேக் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, நாளைக்கு இந்த செக்ஷனில் ரெடி பண்ணுவோம். அப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா, ஓவர்ஃப்ளோ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு அந்த சர்வீஸ் செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நீங்கள் பண்ணுறதுல இந்த செக்ஷனை இங்கே வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு அதை எடுத்துகிட்டு வந்து வைங்க. இந்த செக்ஷனை நம்ம ரெண்டுத்தையுமே நாளைக்கு முடிச்சுட்டு சர்வீசஸ் செக்ஷன் போயிடலாம்.